ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவோட அடிப்பகுதியிலேருந்து 1 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு 1 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இந்த 2 லைனுக்கும் இடையில வந்து நீடில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். கோல்டு கலர் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலே வர்றது மாதிரிக்கு கிராஸில் போடுங்க. இப்போ 4 பீடு போட்டிருக்கோம் இல்லையா, 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். த்ரெட்டை மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப நம்ம 4 பீடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்ம 4 பீடில் 4 பீடு எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 4 பீடு எடுத்துக்கலாம். த்ரெட் எடுக்கிறப்ப கொஞ்சம் டைட் பண்ணி இந்த மாதிரி எடுங்க. திரும்ப நம்ம 4 பீடு போட்டுக்கலாம். நீடிலுக்கு அடியில் த்ரெட் அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. அந்த லூப்புக்குள்ளே வந்து நீடில் எடுத்துடணும். அவ்வளோதான், நாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். பிங்க் கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். கட் பீட் போட்டிருக்கலையே, அதை ஒட்டிலுமே நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம இந்த பக்கம் எடுக்கிறப்போ இது மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. நம்ம இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து வி ஷேப்பில் கட் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். த்ரீ பீட்ஸ் எடுத்திருக்கேன். திரும்ப வந்து நம்ம நீடில் உள்ளே போட்டுட்டு அது பக்கத்தில் திரும்ப எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம 3 பீட்ஸ் எடுத்துக்கலாம்.
நம்ம கட் பீட்ஸ்லாம் போட்டுட்டு சீக்வென்ஸும் ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். ஒரு சீக்வென்ஸ், ஒரு பீடு ஒன்று, சீக்வென்ஸ் ஒன்று. இதுலேயும் ஒரு பீடும் ஒரு சீக்வென்ஸும் போட்டுக்கலாம். த்ரெட் எடுக்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த லைன் எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் தான் நான் ஃபஸ்ட் லைனும் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 பீட் எடுத்துக்கலாம். நேராக போடாமல் கிராஸில் போட்டிருக்கேன். திரும்பவும் நம்ம அதை ஒட்டிலுமே நீடில் எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம 3 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஆன்டிக் பீடும் ஒரு சீக்வென்ஸும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஒட்டிலுமே நீடில் எடுத்துகிட்டு திரும்ப வந்து நம்ம ஒரு கட் பீடும் ஒரு சீக்வென்ஸும் போட்டுக்கலாம். வந்து நம்ம ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ஸ்லீவோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ளவர் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நெக்குக்கு வந்து இந்த பார்டர் லைன் மட்டும் போட்டிங்கன்னா அந்த ஒரு லைன் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அங்கங்கே குட்டி ஃப்ளவர் மட்டும் போடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.